சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. காந்திஜி டாண்டியில் உப்பு சத்தியாகிரகம் செய்தபோது வேதாரண்யத்தில் ராஜாஜி தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது என்று சொன்னீர்கள். உப்பு சத்தியாகிரக போராட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற்றதா தாயே? எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி பெற்றது மகனே. உப்பு சத்தியாகிரகம் உப்பு சப்பற்ற கிளர்ச்சி போல் ஆகிவிடும் என்று அரசாங்கம் எதிர்பார்த்தது. ஆனால் போராட்டத்தின் தீவிரத்தை கண்டு கலக்கமடைந்தது. வழக்கம் போல் அடக்குமுறையால் போராட்டத்தை ஒடுக்க நினைத்தது. ஏப்ரல் 27 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தை கலைக்க போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தினார்கள். அதில் 3 பேர் உயிரிழந்தார்கள், 5 பேர் படுகாயம் அடைந்தார்கள். அனைத்து கட்சிகளும் போலீசின் அத்துமீறலை கண்டித்தன. மெட்ராஸ் உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் அடங்கிய குழு ஊட்டிக்கு சென்று ஆளுநரிடம் கண்டனம் அறிக்கை அளித்தது. துப்பாக்கிச் சூடு குறித்து விசாரித்த சென்னை மாகாண சபை வன்முறைக்கு காரணம் போலீசாரே என்று குறிப்பிட்டது. உப்பு சத்தியாகிரகம் மாபெரும் மக்கள் இயக்கமாக விரிவடைந்ததை கண்ட ஆங்கிலேய அரசு 1930 மே 4 காந்தியை நள்ளிரவில் கைது செய்து புனேயில் உள்ள ஏர்வாடா சிறையில் அடைத்தது. காந்தி கைது செய்யப்பட்டதை அறிந்த மக்கள் போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபடத் தொடங்கினார்கள். பம்பாயில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. ஊர்வலங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டன. தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செய்து போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். 40 மில்கள் மூடப்பட்டன. ஷோலாப்பூரில் காவல் நிலையம் ஒன்று கொளுத்தப்பட்டது. இதையடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டது. அதில் 25 பேர் உயிரிழந்தார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்தார்கள். சூரத் மாவட்டத்தில் தர்சனா என்ற இடத்தில் அரசாங்க உப்பு மண்டியை சரோஜினி நாயுடு தலைமையில் தொண்டர்கள் தாக்கினார்கள். சரோஜினி நாயுடு கைது செய்யப்பட தொண்டர்களோ கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு இலக்கானார்கள். இப்படி உப்பு சத்தியாகிரகம் ஒருபுறம் பெரிய ஆவேசத்தை ஏற்படுத்தி இருக்க, மறுபுறம் சட்ட மறுப்பு இயக்கத்தின் இன்னொரு அம்சமான விதேசி துணி புறக்கணிப்பு தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. பம்பாய் மாகாணத்தில் இது பெருவெற்றி பெற்றது. மதராஸ் மாகாணத்தின் பல மாவட்டங்களில் நெசவாளர்கள் விதேசி துணி கடைகளுக்கு முன் மறியலில் ஈடுபட்டார்கள். சேலத்தில் ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் வீடு வீடாகச் சென்று பிரச்சாரம் செய்தார்கள். கோயம்புத்தூரில் நெசவாளர்கள் விதேசி துணிக்கடை மறியலிலும் கள்ளுக்கடை மறியலிலும் ஈடுபட்டார்கள். குடியாத்தத்தில் நெசவாளர்கள் பெரும் கூட்டமாக சென்று போலீசாரை தாக்கினார்கள். மதுரையில் NMR சுப்பராமன் தலைமையில் சௌராஷ்டிரா மக்கள் விதேசி துணி புறக்கணிப்பை வெற்றிகரமாக செய்தார்கள். மதராஸ், சேலம், வேலூர், மதுரை, வேதாரண்யம் ஆகிய பகுதிகளிலும், ஆந்திராவின் ராஜமகேந்திரபுரம், பெர்ஹாம்பூர், காக்கிநாடா, எல்லூரிலும், கேரளாவில் பாலக்காடு, கள்ளிக்கோட்டையிலும், கர்நாடக பகுதியில் மங்களூரு, பெಳ್ಳாரி, உடுப்பி ஆகிய பகுதிகளிலும் அந்நிய துணி புறக்கணிப்பு போராட்டம் மிக தீவிரமாக நடந்தது. இன்னொரு புறம் வரிகுடா இயக்கம் புதிய உத்வேகத்துடன் நடத்தப்பட்டது. சர்தார் வல்லபாய் பட்டேல் பார்டோலியில் வரிகுடா இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டினான். அவனை பின்பற்றி அகமதாபாத், கெட்டா, பரோச், சூரத்
ஆகிய இடங்களிலும் போராட்டம் பரவியது. இந்த கிளர்ச்சியை அடக்க அரசு அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டது. விவசாயிகளிடமிருந்து நிலங்கள் பறிக்கப்பட்டன. கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். ஐக்கிய மாகாணத்தில் வரி கொடுக்க மறுத்த ஜமீன்தார்களும் விவசாயிகளும் கடுமையாக தண்டிக்கப்பட்டார்கள். அதே நேரம் ரேபரேலியில் அரசாங்கத்தோடு ஒத்துழைத்த ஜமீன்தார்களோ விவசாயிகளால் தாக்கப்பட்டார்கள். காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்தின் போது மட்டும் 70,000 பேர் சிறைக்கு சென்றார்கள். சட்ட மறுப்பு இயக்கம் பல்வேறு கட்டங்களாக பலமுனை தாக்குதலில் இருந்ததால் தலைவர்கள் கைதான போதும் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. நாடெங்கும் போராட்டத்தின் வீச்சு இப்படி சென்று கொண்டிருந்த போது வங்காளத்தில் மட்டும் அது பின்னடைவை சந்தித்தது. சுபாஷ் சந்திர போஸ் குழுவுக்கும் சென்குப்தா குழுவுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததால் இயக்கம் பலவீனப்பட்டது. வங்காள முஸ்லிம்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் இந்த இயக்கத்தில் இருந்து ஒதுங்கியே இருந்தார்கள். வரிகொடா கிளர்ச்சி மற்ற இடங்களில் தீவிரமாக இருந்தது போல மதராஸ் மாகாணத்தில் ஆதரவு இல்லாமல் நீர்த்து போய்விட்டது. இது விந்தையான நிகழ்வுதான். பீகாரில் சில இடங்களில் சட்ட மறுப்பு இயக்க விதிகள் மீறப்பட்டன. கட்டாக் மத்திய மாகாணத்தில் காங்கிரஸ் தொண்டர்கள் பள்ளி கல்லூரி மறியல்களில் ஈடுபட்டார்கள். அதோடு பொது சொத்துக்களையும் சேதப்படுத்தினார்கள். அரசாங்க ஊழியர்களின் குடும்பங்கள் பல தொல்லைகளை சந்தித்தன. அடக்குமுறையால் மட்டும் இந்த இயக்கத்தை ஒடுக்க முடியாது என்று அரசு உணர்ந்த போதுதான் லண்டனில் முதல் வட்டமேஜை மாநாடு நடந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர்.